ஸோ கைஸ் நம்மளோட இருக்கிறது 2025 பல்சர் 125. இதோட மைலேஜ் என்னங்கிறத பார்த்துருவோம். இதோட ட்ராபேக்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துருவோம் கைஸ். கொஞ்சம் ஃபியூல் இருக்குது. ஸ்டாப் ஆகிற இடத்துல ஆக்சுவலி நம்ம போய் கண்டிப்பாக எஸ்பெஷலி இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm. மோஸ்ட்லி வந்து ட்வின் ஷாக் அப்சர்வரில் இருக்க எந்த வண்டியிலையும் அவ்வளோ சீக்கிரம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தட்டாது. அதே கான்செப்ட் தான் இது மோஸ்ட்லி தட்டாது. ட்ரிபிள்ஸ் போகிற டைமில் தட்டலாம். மேபி இன் சென்டர் ஸ்டாண்டர்ட் வந்து தட்டுறக்கு சான்சஸ் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மீட்டரை பார்த்துருவோம். மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்கும். மீட்டருக்கு முன்னால் நம்ம இங்கே வந்துடுவோம். இது வந்து ஆக்சுவலி ஹைபிங். இப்போ வந்து தனியாக பிக்சர்லாம் இல்லைங்க. ஸ்விட்சுக்கு பதிலாக அவங்க தனியாக வந்து இங்கேயே வந்து கொடுத்துட்டாங்க ஹைபீம். இங்கே பாஸ் ஆகிட்டு இருக்குங்களா, இது அப்படியே தள்ளி விட்டிங்கன்னா ஹைபீம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குது. தென் டிஸ்டன்ஸ் டு எம்டி இது இருக்குங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ஏ வந்து இருக்குது. தென் அப்புறம் வந்து ஓடோன்னு ஒன்று. தென் இது வந்து ஆர்பிஎம் மீட்ரு. வைப்ரேஷன் செக் பண்ணிடுவோம் கைஸ். 5000 கிட்ட வரும்போது சீட்டில் வைப்ரேஷன் இருக்குது. ஓகே எஸ், எனக்கு வந்து சீட்டு கடியில் வந்து சீட்டும் அப்புறம் வந்து சைடு பேனல் இருக்குல்லங்க, கால் கீழே வச்சிருக்கனால எனக்கு ஃபீல் ஆகுது. சைடு பேனல்லேயும் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது, சீட்லேயே வைப்ரேஷன் இருக்குது. வேறு எங்கேயும் எனக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை, சவுண்டு வரல. ஸோ எஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலி ஹார்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் 0 தான் இருக்குது. ஓடோ பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டர் ரன் இருக்குது. எங்கே ஆஃப் ஆகுதோ அப்படியே பிரேக்கிங் மட்டும் பிரேக் பேக் மட்டும் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே வந்து எல்லா வண்டியும் சொல்லியிருக்கேன். எஸ், இப்போவும் சொல்கிறேன், பேக் பிரேக் மட்டும் பிடிக்கும்போது பிகாஸ் இது வந்து ட்ரம் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் மிஸ் ஆகிற ஃபீல் இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக்கிங்கோட பண்ணுறீங்கன்னா பேக் பிரேக் இஸ் மோர் தென் என்ன. எஸ், இந்த ஃபீச்சர் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. அதை வந்து மோட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து செல்ஃப் அடிக்க முடியும். அதுக்கு முன்னால் ஓகே ஓகே கம்ப்ளீட்டாக வேல்யூ. இப்போ ஓடோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர் ரன் இருக்குது. நம்ம இப்போ 5 வீரம் போட்டு 25 ஓட்டலாம். 21 அப்புறமே ஓட்டலாம் பைக். ஆக்சுவலி வந்து வண்டியை வந்து டாப் ஸ்பீடில் ஓட்டுறதும் பிரச்சனை தான். மைலேஜ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 25 ஓட்டுறதும் பிரச்சனை தான். 125cc ஒரு 50 ஓட்டுறது வந்து இது நல்ல ஸ்பீடுன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ரொம்ப கம்மியாக ஓட்டும் போது கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்காது. ஸோ வந்து அதிகமான கார்பன் டெபாசிட் ஃபார்ம் ஆகிற சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ சிசிக்கு ஏற்ற மாதிரிங்க. இப்போ வந்து ஒரு 125 ஓட்டுறீங்கன்னா ஒரு 50 ஓட்டலாம். 160 ஓட்டுறீங்கன்னா ஒரு 60 to 70 ஓட்டலாம். இது வந்து 200 ஓட்டுறீங்கன்னா ஒரு 80 வச்சு ஓட்டலாங்க. 80 to 90 இது வந்து நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும். கம்ப்ரெஷனும் உள்ள நல்லா ப்ராப்பராக நடக்கும். ஸோ இந்த மாதிரி சிசிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வச்சு ஓட்டுறதுனால உள்ள கம்ப்ரெஷன் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லா கிடைக்கும், எஃபிஷியன்ஸ் நல்லா இருக்கும்.
ஸோ எஸ் இந்த கீயை பொறுத்த வரைக்கும் நார்மல் கீ தாங்க. அந்த 200 வருதுல்ல, அது மாதிரி கொஞ்சம் டிசைன்லாம் இல்லை. பல்சருக்கே உரிய கீ இது. அவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற கீ தான். ஸோ கைஸ் இப்போ எக்ஸாக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஓடோ வந்து ஒரு 30 ரன்னாக இருக்குது. ட்ரிப் டி வந்து 27.3 ரன்னாக இருக்குது. எக்ஸாக்டாக இதுதாங்க. நான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸுங்கிறத நான் தனியாக போடுறேன். இந்த வண்டியோட ப்ரோஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட மைலேஜ் தான் சொல்லுவேன். ஒரு டீசெண்டான மைலேஜ், இல்லை நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். நான் க்ரூசிங் பண்ண ஃபுல்லாக 80 வச்சு தான் க்ரூஸ் பண்ணேன். அதுக்கு நல்ல மைலேஜே கிடச்சிது. ஸோ மைலேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோவாக பார்க்குறேன். செகண்ட் வந்து நல்ல ஹேண்ட்லிங் இருக்குது. ஏபிஎஸ் இல்லாத விஷயத்தை சிபிஎஸ் வந்து நல்லாவே வந்து கம்பைன் பண்ணுதுன்னே சொல்லலாம். சிபிஎஸ் இஸ் நத்திங் பட் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். நீங்கள் ஃப்ரண்ட் பிடிச்சாலும் சரி, பேக் பிடிச்சாலும் சரி, ஈக்குவலாக அப்ளை ஆகுங்க ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஸோ வந்து பிரேக்கிங் டாப் நாட்ஸாக இருக்குது. நல்ல கண்ட்ரோலுமே இருக்குங்க. நான் 2-3 இடத்துல ஆக்சிடென்ட்டாக நிறைய பேர் உள்ள வந்தாங்க. எல்லா இடத்துலையுமே நல்லாவே ஹேண்ட்லிங் பண்ணிச்சு, பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்ஜின் பிரேக்கிங்கோட பண்ணேன், இன்னுமே பெட்டராக எனக்கு ஃபீல் ஆச்சு. கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல நிற்குங்கிற கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ பிரேக்கிங் வைஸ் எந்த குறையுமே இல்லை. மூணாவது விஷயமா இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வண்டியோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட். இது வந்து நான் ஃபுல்லாக வந்து ரைடை முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். எனக்கு ஹைவேல போயிட்டு கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயே ஓட்டி பார்த்தேன். சிட்டினா கொஞ்சம் ஊருக்குள்ளே ஓட்டி பார்த்தேங்க. ஓவராக டிராஃபிக்லாம் இருக்காது. பட் ஓட்டி பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துலையுமே ஹீட் ஜென்ரேட்டிங் வந்து தெரில. ஸோ வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா இருக்குது. நான் க்ரூஸ் பண்ண ஸ்பீடு எல்லாமே 80+ தான் பண்ணேன். மைலேஜுமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அதாவது 1 லிட்டர்லாம் கன்சிடர் பண்ணால் எப்படி பார்த்தாலும் அது 50+ ஈஸியாக போயிடுது. 80ல் க்ரூஸ் பண்ணி 50+ கிடைக்கிறதெல்லாம் வந்து 125க்கு நல்ல பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ நல்ல மைலேஜுமே இருக்குது. அடுத்து வந்து ஃபோர்த்து ப்ரோவாக பார்க்குறதுங்கன்னா அந்த வண்டியோட சீட் கம்ஃபோர்ட் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். சீட் கம்ஃபோர்ட் பொறுத்த வரைக்குமே நல்லாவே இருக்குங்க. எனக்கு எங்கேயுமே பெயின் ஆன மாதிரி இல்லை. அரௌண்ட் ஒரு 33 கிலோமீட்டர் பக்கம் ரன் பண்ணியிருந்தேன். எனக்கு சீட் கம்ஃபோர்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா நகர்ந்து உட்காருக்கும். நான் 6 ஃபீட் என்னோட ஹைட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளி உட்காருக்கும். சீட் கம்ஃபோர்ட்டும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் தள்ளியில் ஒரு டைம் ஒரு பஸ்ஸை வந்து நான் செட் பண்ணிட்டேன்னா இந்த 30 கிலோமீட்டர் கரெக்டாக நான் கவர் பண்ணேன். எனக்கு எந்த பெயினுமே இல்லை. ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேங்கிறது ஃபஸ்ட்டு காணாதான் சொல்லுவேன். அது வந்து விசிபிலிட்டி இல்லை. நீங்கள் வந்து டேரக்ட் சன்லைட்டில் போடும்போது இல்லை. பட் வந்து ஆப்போசிட்டில் இல்லை. நீங்கள் சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஓட்டிங்கன்னா ஒரு 60% வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்குது. ஒரு 70% சொல்லலாங்க. 70% விசிபிலிட்டி நல்லா இருக்குது. 30% கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து நம்ம நைட் டைம் ஓட்டும்போது எந்த ப்ராப்ளமே கொடுக்க போகிறது இல்லை. பட் டே டைமில் ஓட்டும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் டேரக்ட் சன்லைட்டில் போடும்போது. தென் இன்னொரு காணா பார்க்கும்போது என்னென்னா, ஹை ரவ் அடிக்கும்போது சீட்டு கடையில் வைப்ரேஷன் ஃபீல் தெரியுது. பட் 80ங்கிறது நல்லா டீசெண்டான ஸ்பீடாகவே இருந்துச்சு. ரொம்ப ஹை ஸ்பீடும் இல்லை, ரொம்ப லோ ஸ்பீடும் இல்லை. நல்ல மைலேஜுமே கிடைக்குங்க இந்த இதில். ஆக்சுவலாக நான் வந்து டெஸ்ட் பண்ணதை சொல்கிறேன். சீட்டு கடியில் வந்து லைட்டான வைப்ரேஷன் இருக்குது. லைட்டாக ஹேண்டில் பாரில் மட்டும் உங்களுக்கு லைட்டான பஸ் ஃபீலிங் இருக்கும். ஸோ எஸ் கைஸ், என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய்.